ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பிட்ட பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஜூலை 9ஆம் தேதி சந்தை எப்படி முடிவெட்டுறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்ப்பது. நாளைக்கு ஜூலை 10 வீக்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங். அதனால் ஜீரோ ஆர் ஹீரோ இம்பேக்டட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தோட டேட்டா. இன்னும் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சென்ற வாரத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 25,669, லோ 25,331. இதற்கு உண்டான தொலைவு ஒரு 340 புள்ளிகள். அப்போ சராசரி அப்படின்னு போட்டால் 170 புள்ளிகள். அந்த 170 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25,500 அப்படின்னு வரும். இதுதான் ஒரு நடுநிலை புள்ளியாக நமக்கு இப்போ இருக்கு. அப்போ 25,500க்கு மேலே சந்தை இருப்பதும் 500க்கு கீழே இருப்பதும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். லோ அப்படின்னு பார்த்துட்டா இன்றைய லோ, நேற்றைய லோ, அதற்கு முந்தைய லோ 3 லோவுமே நமக்கு பிரேக் பண்ணல. ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றைய ஹை இன்றைய ஹை நமக்கு சமமாக இருக்குது. அப்போ மார்க்கெட் நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அப்போ இன்னும் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் இம்பேக்ட் அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்லை. அப்போ மார்க்கெட் இன்சைடு மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு மார்க்கெட் 25,400க்கு கீழேயோ அல்லது 25,550க்கு மேலேயோ இதுதான் நமக்கு பேஸ்டு. அப்போது 25,400க்கு கீழேயும் 25,500க்கு 550க்கு மேலேயும் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடைக்க போகுது. அப்போ இதற்கு மொத்தமாகவே நமக்கு ஒரு 150 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தா உடனே நம்ம 2 நாள், இந்த வாரத்துக்குன்னு எடுத்தால் இந்த நம்மளுக்கு 2 நாள் இருக்குது, வியாழன் மற்றும் வெள்ளி. அப்போது இந்த 150 பாயிண்ட் எந்தாச்சும் ஒரு பக்கம் ஹை ஆர் லோ பிரேக் பண்ணி மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணணும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்பாட்டோட ஹை நமக்கு 25,548, லோ 25,424. இதே 52 வீக்கோடது பார்த்தீங்கன்னா 26,277, 21,743 லோவாக இருக்காங்க. ப்ரீ மார்க்கெட் மெம்பர்ஸ்க்காக நம்ம இந்த காணொலி காலையில் நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். அதில் நம்ம ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 to 550 ஒரு பேரல் லைன் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டோட ஹையும் அதே தான் இருக்குது, நேற்றைய ஹையும் அதே தான் இருந்தது. மார்க்கெட் அதை கடக்கவில்லை. 25,500க்கு கீழேயும் 25,480 நம்ம பக்கத்துலேயே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். காலையில் அதுதான் டிஃபென்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிட்டாங்க. இந்த சைடுவே போகிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகவும் நம்ம 25,550 கால் புட்டு தான் நமக்கு நேற்றைய ஏடிஎம். அதனுடைய தாக்கமும் நமக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். இது ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டானது. பேரலைன் அதுக்கு நம்ம 25,450 to 25,550 நம்ம பேரலைன் மாற்றவே இல்லை. நமக்கு க்ளோசிங் ஃபியூச்சரோட க்ளோசிங் 25,611. நேற்றைய ஹை 25,635, ஹை பார்த்தீங்கன்னா 25,650. ஆனால் நமக்கு நேற்று க்ளோஸ் ஆனதும் அந்த பேரலைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இன்றைக்கி ட்ரேட் நடந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பேரல் லைன் கட்டையே தான் ஃபியூச்சர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 25,550 இந்த 25,550 என்ன அப்படின்னா நமக்கு நேற்றைய தினத்தில் க்ளோசிங் எந்த காலுக்கும் எந்த புட்டுக்கும் உண்டான க்ளோசிங்கோட டிஃப்ரென்ஸ் எது குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம். அதில் நம்மளுக்கு 25,550 கால் போட்டு தான் இருந்தாங்க. அப்போ அதனுடைய காமன் ஏடிஎம் 90 ரூபாய், 98 ரூபா அந்த 550 காலுடைய ஹை. லோ பார்த்தீங்கன்னா 83 ரூபாய் 25,550 புட்டோடது. 122 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கணக்கீடு, ஒரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் செல்லர் பேனிக் ஆவாங்க, இந்த ப்ரைஸுக்கு கீழே இருந்தால் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லெவலை நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு
புட் ஆப்ஷனுடைய ஹை அதை தான் வச்சுருக்காங்க இன்னைக்கு. மார்க்கெட் வந்துட்டு இந்த டேட்டாஸ் 550 கால் புட்டோட எஸ்டர்டே டேட்டாஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். 25,550ஓட நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 84.90. அப்போ நம்ம வந்துட்டு 87 90 காமன் ஐடிஎம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எப்படி அதை ரெஸ்பெக்ட் பண்ணான்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25,500 கால் புட் 62 ரூபாய். அப்போது நேற்றைய தினம் 87 ரூபாயிலிருந்து இன்றைய தினம் 64ன்னு வச்சுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 23 ரூபாய் டிகே நடந்திருக்கு. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு 25,400 புட் ஆப்ஷன் 25,500 கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கலாக இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு 25,500 கால் புட்டாக ஸ்ட்ரேடலாக முடிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி வேல்யூ வைஸில் மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஹைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டைரக்ஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 25,500 கால் 500 புட் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது 25,500 கால் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 180 நம்மளுக்கு 111 ஓப்பன் ஆகி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதை பிரேக் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 107 108 மட்டும் 2-3 டைம் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு டவுன்ஃபால் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இப்போ 25,500 கால் புட் 60 நம்ம 50 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ 25,400 25,500 25,600 இப்படியும் எடுத்துக்கலாம். இதை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு இல்லை 25,450 25,500 25,550. அப்போ இந்த ஜோனு இந்த 3 ஸ்ட்ரைக்கையும் நாளை தினம் இம்பேக்டடாக பார்க்கணும். அப்போ இதில் பார்க்கும்போது மார்க்கெட் 25,500க்கு கீழே இருக்கணும் அப்படின்னா 25,500 புட் ஆப்ஷன் நமக்கு கால் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இருக்கணும். அப்படி அந்த மாதிரி பேட்டர்ன் இருந்ததுன்னா மார்க்கெட் 25,500க்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கு போக 25,500 புட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் நடக்கணும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து 25,500க்கு மேலே போகணும் அப்படின்னா 25,500 கால் புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் நமக்கு இருந்தால் தான் மார்க்கெட் 25,500க்கு மேலேயே இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் 25,500 இது வந்து ஒரு 0 பாயிண்ட். அப்போ இந்த 0 பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனும் 60 ரூபா கொடுத்துருக்காங்க, புட் ஆப்ஷனும் 60 ரூபா கொடுத்துருக்காங்க. இது முழுக்க டைம் வேல்யூ. அப்போ அதனால 25,440க்கு கீழேயும் 25,560க்கு மேலேயும் மார்க்கெட் எப்படி டைரக்ஷன் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ இதில் யாராவது ஒருவர் இதை தக்க வைத்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போது இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் அதிகமான வேல்யூம் அண்டு டேர்ன் ஓவர் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். வேல்யூம் வைஸ் ஸ்ட்ரைக்கோட வேல்யூம் வைஸ் பார்த்தீங்கன்னா 25,500 கால் புட்டு தான் நமக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராடலாக இருக்குது. இப்போ மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா 25,500லேயே முடியக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இது நம்மளுக்கு 0 பாயிண்ட்டாக மாறுறக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட வேல்யூம் விட மற்றதோட வேல்யூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஆக்டிவாக இருக்கிறது 25,500 கால் புட்டு. அப்போ நாளைய தினம் 25,500 கால் ஆர் புட் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் எஸ்டர்டே ஹை, அதாவது இன்றைய ஹை தான் நாளைக்கு எஸ்டர்டே ஹை, இதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதனுடைய செல்லர் பயப்பட போகிறாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்துட்டு 25,400லேருந்து 25,600க்குள்ள அதுவும் சொல்ல முடியாது, 120 பாயிண்ட்ஸும் போது நம்ம இதை எடுக்கிறோம். அப்போ இதற்கு உட்பட்டு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போ நாளை தினம் யாரேனும் ஒருவர் 60 ரூபாய்க்கு மேலே நிலை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. நாளைக்கு 25,500 கால் போட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அமையும். டேர்ன் ஓவர் வைஸும் 25,500 கால் புட் 25,550 கால் புட் 25,450 கால் 25,600 புட். அப்போ 25,450லிருந்து 25,600 அப்படிங்கிற ஃபைட்டிங் பாயிண்ட். அப்போ இதோட நடுநிலை அப்படின்னா 25,525 மையமாக வச்சு இங்கே நடக்குது. அப்போ இதை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 25,450 கால் வந்துட்டு லோ 76 அப்படின்னா 25,525
26 அப்படிங்கிற எடையும் 25,600 புட் ரூ. 83 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு 25,417 அப்படிங்கிற மன்னிக்கணும் 517 அப்படிங்கிற இடம். இப்போ இந்த 2 லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு. அப்போ மார்க்கெட் 25,517ம் 25,526ம் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. இதற்கு கீழே வணிகம் நடைபெற வர மார்க்கெட் வந்து 25,600 புட்டோட க்ளோசிங் வந்து 132 கொடுத்துருக்காங்க. அப்போ 25,468 அப்படிங்கிற இடம். அப்போ இது வந்து முக்கிய மேடமாக மாற்றப்படும். அப்போ இந்த டேட்டாஸை நம்ம பிடிச்சிடணும். இந்த 4 டேட்டாவை காலுடைய டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க, புட்டோட டேட்டா மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 25,450 காலுடைய லோ 25,526 க்ளோசிங் ரூ. 90. அப்போ 25,540. அடுத்தது புட் ஆப்ஷன்ஸோட க்ளோஸ் 25,468 லோ 83. அப்போ 25,517. அப்போ 25,517, 25,526, 25,540 இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வர 25,600 புட் டாமினேட் பண்ணிடும். அடுத்தது இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட்டை வந்துட்டு கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய தாக்கமாக மாற்றி விடுவார்கள். இதை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்தது இப்போ 25,500ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால 25,400 காலும் 25,600 புட்டும் தான் நமக்கு இம்பேக்ட் பண்ண போகிறாங்க. இது மொத்த ரேஞ்ச் ரூ. 200. இப்போ ஒருவர் அதாவது மார்க்கெட் 25,400லிருந்து 600க்குள்ள முடிஞ்சாலே இந்த 400 காலும் 600 புட்டும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய தொகை ரூ. 200 இருக்கும். அப்போ இங்க ஒருத்தர் ரூ. 132 இருக்காங்க, ஒருத்தர் ரூ. 127 இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ரூ. 50 டைம் வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. அப்போ டைம் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. இது எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன்று 400க்கு கீழேயோ இல்லை 600க்கு மேலேயோ மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனால் தான் ஏதாச்சும் ஒரு செல்லர் பயந்து இது பண்ண போகிறாங்க. ஆனால் மார்க்கெட் இன்சைடுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் 9:15 to 10 மணிக்குள்ள ஒரு மொமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போகிறக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மொமெண்டம் ஆகும்னா ப்ரீமியம் கரைவு ஏற்படணும். ப்ரீமியம் கரைவு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த 500 கால் புட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு லோவில் இருந்து ஒரு இம்பேக்ட் ஜோனை கிரியேட் பண்ணுவாங்க. அதனால ஆப்ரேட்டிங்கே யாருக்கு நடக்குதுன்னா 25,500 கால் புட்டுக்கு தான் நடக்குது. அப்போ அதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த டைம் வேல்யூ இங்கே இம்ப்ளைட் வாலிட்டி இங்கே 12 இருக்காங்க, இங்கே 9 இருக்காங்க, இங்கே இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. அதனால தான் 9:15லிருந்து ஒரு 10 மணிக்குள்ள ஒரு ஸ்பீடு மூவ்மெண்ட் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தே ஆகணும் 25,500 கால் புட். அப்படி இருந்து இன்றைய தினத்தோட இம்பேக்ட் ஏரியாவை கடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து 25,400க்கு கீழேயோ அல்லது 25,600க்கு மேலேயோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி இந்த எல்லைக்குள்ள உங்களுக்கு 0 ஆர் ஹீரோக்கு இம்பேக்டட் இருக்கா அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவெடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.